ஸோ நீ தான் ஏன் வந்து கத்தின்னு இருக்கிற, எனக்கும் அந்த நடிகைக்கும் தொடர்பு இல்லைன்னு நீ தான் ஏன் கத்தின்னு இருக்கிற? ஆமாய்யா, அந்த நடிகை என் கூட தான் இருக்கா. ஏன்டா அப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கல்லாப்படி தமிழ். நான் உங்கள் யூடியூப் சூப்பர் ஸ்டார் பிஜி. இன்னைக்கு தியேட்டர் ரிலீஸ் இருக்கும் திரைப்படம் TN 2026. இந்த திரைப்படம் இளைய தளபதி விஜயை வந்து கிண்டல் செய்யும் திரைப்படமா, இல்லை அவரோட ரசிகர்களோட இமேஜை வந்து உயர்த்துற திரைப்படமா? டோட்டலாகவே நடிகர் விஜயை வந்து இந்த திரைப்படத்தை இமேஜை டேமேஜ் பண்ணியிருக்காங்க. இந்த திரைப்படத்தோட கதை என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கல்லாப்படி தமிழ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க பார்ப்போம். முதலமைச்சர் 1954 கர்ம வீரர் காமராஜர் முதலமைச்சர். 1963 பக்தவச்சலம் அவர்கள். இந்த திரைப்படத்தில் நடிகர் நடராஜன், தம்பி ராமையா, இளவரசு, MS பாஸ்கரன், தலைவாசல் விஜய், ரெட்லி கிங்ஸ்லி மற்றும் பல நடிச்சு வெளிவந்திருக்கும் திரைப்படம் TN 2026. இந்த திரைப்படத்தோட ரைட்டர் தம்பி ராமையா, இந்த படத்தோட டைரக்டர் உமாவதி ராமையா. இந்த திரைப்படத்தோட கதை என்னன்னு நம்ம பார்த்துடலாம். இந்த திரைப்படத்தில் துல்கர் குமார்னு அவர் பேர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீடா கடை வச்சிருந்தவர். ஆனால் அவர் எப்படியோ வந்து ஒரு படம் நடிச்சிருக்காரு. அந்த ஒரு படத்தில் ஹீரோ நடிச்சதை வந்து அந்த ஊரில் இருக்கிற ஜமீன்தார் தம்பி ராமையா தான் அந்த ஊரில் ஒரு பெரிய ஜமீன்தார் இருக்காரு. அவரை பார்க்குறாரு. அவரை பார்த்தோன்னா இவர் தான் அடுத்து எம்ஜிஆராக வர போகிறாரு. ஏன்னா அவரோட எம்ஜிஆரோட தீவிரமான பக்தவர். அவர் வீட்டில் வந்து எல்லா செய்யுமே வந்து அவர் வீட்டில் வந்து சாப்பிட்ருப்பாங்க. அந்த மாதிரி சொல்லும்போது துல்கர் குமார் எம்ஜிஆர், அடுத்த எம்ஜிஆர் இவர் தான் அப்படின்னு ஒரு ஆழமா இருப்பார். ஆனால் அவர் போய் பார்க்குறாரு, இன்னும் நான் இருக்கிற அடுத்த படத்தில் நீ தான் ஹீரோ அப்படின்றாரு. அதே மாதிரி தொடர்ந்து அந்த துல்கர் குமார் வந்து நடித்த படங்கள் எல்லாம் ஃபைலு. அதனால் என்ன பண்ணார், வில்லனுக்கு தாவிடுவார். வில்லனுக்கு 1 லட்ச ரூபா அட்வான்ஸ் வாங்கி அவர் வில்லன் தாவார். வில்லனா நீ நடிக்கவே கூடாது, ஹீரோ தான் பண்ணணும்னு ஒத்தகா நிற்பார். அப்படியே இந்த அவரோட வில்லன் இமேஜை வைத்துறாரு. அந்த வில்லனோட போர்ஷன்ஸ் எல்லாம் அவர் எப்படி காட்டுறாங்கன்னா ரஜினிகாந்தை பேஸ் பண்ணி தான் காட்டுறாங்க. ரஜினிகாந்த் எப்படி சிகரெட் தட்டி விடுவார், எப்படி கிழிப்பார், அதை மாதிரி காட்டி அந்த ஸ்டைல் இதாக்குறாங்க. மனிதன் படத்தோட கட்டவுட்டில் விதவிதமாக பாம்பு கட்டிட்டு பாருங்க, அது ஒரு பால் அபிஷேகம் பண்ணுற மாதிரியோ அப்படியே இந்த திரைப்படத்தை அப்படியே வேறு மாதிரி காட்டி அப்படியே கொஞ்சம் சீன் அப்படியே தாக்கி தம்பி ராமையா, இளவரசு, MS பாஸ்கரன் இவங்களாம் என்ன பண்ணுவாங்க, எல்லாம் சேர்ந்து அப்படியே கொஞ்சம் சீன்ஸ் போகணும் அப்படி விஜயா கொண்டு வந்துடுறாங்க. TN 2026 அவருக்கு ஒரு அரசியல் ஆசை கிடையாது. ஏன்னா இவருக்கு தமிழ் பேசுறதுக்கே அப்படி கஷ்டப்படுவார். உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம தமிழ் திரையுலகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ் யாருக்கு நல்லா வரலையோ அவன் தான்டா சூப்பர் ஸ்டார்னுவான். இந்த மாதிரி ஒரு கிண்டல் பண்ணுற சீன்ஸ்லாம் இந்த திரைப்படத்தில் ரொம்ப நிறையவே இருக்குது. அந்த மாதிரி விஜய் மாதிரியே ட்ரெஸ்ஸு, காஸ்டியூம்ஸு, சேம் தாடி எல்லாம் வந்து அவருக்கு அரசியல் ஆசையை தூண்டி விட்டு அவர் அரசியல் நிற்க வைக்கிறாங்க. சரி, இந்த திரைப்படத்தில் ப்ளஸ் தான். மைனஸ் சொன்னால் இந்த திரைப்படம் 2000 அதாவது TN 2026 எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா, இளைய தளபதி விஜயை வந்து ரொம்ப தூக்கி விட்டுருப்பாங்க இந்த திரைப்படத்தில் அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஆனால் சில இடத்துல தூக்கி விட்ட மாதிரி இருக்குது. சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இளைய தளபதி ரசிகர்கள் வந்து தற்குறிகள், அவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லி இதிலேயே காட்டுற மாதிரி ஆகிடுது. அதே மாதிரி நடிகை த்ரிஷாவுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை, என் முதல் மணிக்கு எந்த விதமான சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லுவார். ஆனால் இவர் உள்ளே பார்த்தா தம்பி ராமையா சொல்லினுப்பார், ஸோ நீ தான் ஏன் வந்து கத்தின்னு இருக்கிற, எனக்கும் அந்த நடிகைக்கும் தொடர்பு இல்லைன்னு நீ தான் ஏன் கத்தின்னு இருக்கிற? ஆமாய்யா, அந்த நடிகை என் கூட தான் இருக்கா, நான் அந்த நடிகை கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். யார் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு நல்லாவே தெரியும். நடிகை த்ரிஷாவை தான் அவர் சொல்கிறார். த்ரிஷா இந்த திரைப்படத்தில் வந்து துல்கர் குமார் கதாபாத்திரம் நடராஜன் பண்ணியிருப்பார். அது விஜயோட சித்தரிக்கப்பட்ட முழு திரைப்படம் தான். விஜய் நடிச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி பாடி லாங்குவேஜ், நடக்கிறது, இருக்கிறது, கை காட்டுறது எல்லாமே அப்படி தான் இருக்கும். இல்லை, நான் த்ரிஷாவை வச்சு தான் இருப்பேன். நான் முதலமைச்சர்லாம் வந்து என்னையா பண்ண போகிறேன், 7 மணி ஆனால் எனக்கு சரக்கு அடிக்கணும்னு தோணும், எனக்கு வந்து முதல் மனைவி வீட்டுக்கு போகணும்னு தோணும், வச்சு நிற்கிறவங்க கிட்ட நான் போகணும். இதை எப்படி முதலமைச்சராட்ட நான் போவேன்? அப்போ எனக்கு எதுக்கே அரசியல் தேவையில்லாமல் எனக்கு கூட்டத்தை ஏன் உட்கார வைக்கிறீங்க? விஜயை கிண்டல் பண்ணுற மாதிரி ஏகப்பட்ட சீன். இந்த மாதிரி ஒரு எலெக்ஷன் வர டைமில் டிவிக்கு தலைவர் விஜயோட இமேஜை வந்து டேமேஜ் பண்ணுற மாதிரி ஒரு திரைப்படம் TN 2026. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, இது எதுக்கு ரஜினி தாக்கணும்? இப்போ விஜய் வந்து 234 தொகுதியிலையும் தனித்து போட்டின்னு சொல்லி வந்துட்டார். ஆனால் இப்போ எந்த மாதிரி காட்டுறாங்கன்னா, விஜய் மாதிரி ஃபுல்லாக படத்தை காட்டிட்டாங்க. என்னோட உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் நான் அரசியலுக்கு வரலை,
எனக்கு 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 அரசியலுக்கு எந்த சம்மந்தம் இல்லை, என் பேரை சொல்லி நிறைய பேர் வந்து பணத்தை வந்து என்னோட ரசிகர்கள் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி இது மாதிரி ஒரு கதையில வந்து சித்தரிக்கிறாங்க. அப்போ விஜய் நான் பின்னா வாங்கிட்டாரு. எதுக்காக இந்த திரைப்படத்தை விஜயை பேஸ் பண்ணி எடுக்கணும், எதுக்காக விஜயை பற்றி உயர்த்தியும் காட்டியிருக்காங்க. முழுக்க முழுக்க ஒரு 50% தான் விஜய் வந்து உயர்த்தி காட்டியிருப்பாங்க. மீதி 50% விஜய் மேலே இருக்கிற மிஸ்டேக்கை இந்த திரைப்படத்தில் அப்படியே அப்பட்டமாக காட்டியிருப்பாங்க. ஆனால் நடராஜன் கதாபாத்திரம், துல்கர் குமார் கதாபாத்திரத்தில் ரொம்ப அழகாக நடிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி நிறைய படத்தில் நடிச்சிருப்பாரு, இந்த திரைப்படத்தில் நல்லா இருக்காரு. நான் சொன்னது எல்லாமே இது ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான். செகண்ட் ஹாஃப் அவருக்கு வந்து எப்படி இந்த திரைப்படத்தை முடிக்கணும், எண்டு வைக்கணும்னு அவருக்கு தெரியல. செகண்ட் ஹாஃப் இந்த படம் வந்து முடித்த விதம் சரியில்லை. தம்பி ராமையா தான் ரைட்டர். அந்த ரைட்டரில் வந்து ஏகப்பட்ட பேப்பர் ஒர்க்கில் குறையுது. ஆனால் இந்த திரைப்படம் போடிக்காத அளவுக்கு 2 ஹவர் ஒரு 10 நிமிஷம் படம் ஓடுது. நல்லா தான் இருக்குது படம். ஆனால் இளைய தளபதி விஜய் ரசிகர்கள் மத்தியில் இந்த திரைப்படம் ஒரு பெரிய கரும்புள்ளியாக இருக்கும். கருப்பு புள்ளி அப்படி தான் சொல்லுவாங்க. இந்த திரைப்படத்தை இளைய தளபதி விஜய் ரசிகர்களை பார்த்தாங்கன்னா இந்த TN 2026 அப்படியே மூஞ்சில காரை துப்பிடுவாங்க. அந்த மாதிரி விஜயை வந்து ரொம்ப கேவலமாக காட்டியிருக்காங்க இந்த திரைப்படத்தில். இப்போ இந்த மாதிரி எலெக்ஷன் வர போகிற டைமில், இந்த மாதிரி பிரச்சாரம் போகிற டைமில் இந்த படத்தை பார்த்தாங்கன்னா விஜயோட இமேஜ் போயிடும். இது எனக்கு தனிப்பட்ட முறையில் என்னோட கருத்து. இந்த திரைப்படத்தை வந்து ஒரு படமாக நம்பி ஒரு தடவை பார்க்கலாம்.